அனைவருக்கும் வணக்கம். இன்று மார்ச் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்து தமிழ் நாளிதழோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி மார்ச் 8ஆம் தேதி உலக மகளிர் தினம். ஸோ அனைத்து மகளிருக்கும் உலக மகளிர் தின வாழ்த்துக்களை என்னோட சார்பாக தெரிவிச்சுக்கிறேன். தலைப்புச் செய்தி என்னன்னு பார்த்தோன்னா, 370வது பிரிவை நீக்கப்பட்ட பிறகு முதன்முறையாக பயணம், காஷ்மீரில் ரூபாய் 6400 கோடியில் திட்டங்கள் தொடங்கினார் மோடி அப்படிங்கிற செய்தி தலைப்பு செய்தியை கொடுத்துருக்காங்க. சுற்றுலாத்துறை மாபெரும் வளர்ச்சி அடைந்துள்ளதாக பெருமிதத்துடன் கூறியிருக்காங்க. இந்த காஷ்மீர் பற்றி நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 370வது சட்டப்பிரிவு எப்போ நீக்கப்பட்டது அப்படிங்கிறது. ஸோ ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் 370வது சட்டப்பிரிவு 2019 ஆகஸ்ட் 5ஆம் தேதி நீக்கப்பட்டது. ஸோ நம்மகிட்ட என்ன கேட்பாங்க அப்படின்னா, இந்த 370வது சட்டப்பிரிவு முந்திலாம் வருடங்களை மட்டும் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வருடங்களோடு சேர்த்து மாதம் தேதி முதற்கொண்டு கேட்டுட்ருக்காங்க. அதனால் இந்த தேதி ஏற்கனவே நீங்கள் படிச்சிருந்தா கூட இது மாதிரி பேப்பரில் வரும்போது இதை ரீகால் பண்ணுறது நல்லது. ஸோ 2019 ஆகஸ்ட் 5ஆம் தேதி தான் இந்த 370வது சட்டப்பிரிவு நீக்கப்பட்டது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதோடு சேர்த்து ஜம்மு காஷ்மீரோட சட்டப்பேரவையுடன் கூடிய யூனியன் பிரதேசமாகவும், லடாக் பகுதி சட்டப்பேரவை இல்லாத யூனியன் பிரதேசமாகவும் உதயமாக்கின. ஸோ ஜம்மு காஷ்மீரில் பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட் இருக்கும், லடாக் பகுதியில் பார்லிமெண்ட் இருக்காது, ஆனால் அது யூனியன் பிரதேசமாக இருக்கும் அப்படிங்கிற செய்தியும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக, தமிழகத்தில் விண்வெளி தொழில்களை ஊக்குவிக்க இன்ஸ்பேஸ் நிறுவனத்துடன் டிட்கோ ஒப்பந்தம் அப்படிங்கிற செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தமிழகத்தில் விண்வெளி தொழில்களை ஊக்குவிக்கும் உற்பத்தி பிரிவை தொடங்கவும் டிட்கோ நிறுவனம் இன்ஸ்பேஸ் நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று மேற்கொண்டிருக்காங்க. அதன்படி பார்த்தோன்னா, தமிழ்நாடு பாதுகாப்பு தொழில்துறை பெருவழித்தடத்தை செயல்படுத்துவதற்கான ஒரு முகமை நிறுவனமாக தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் செயல்பட்டு வருகிறது அப்படிங்கிறது. ஸோ அந்த பாதுகாப்பு துறை சம்பந்தமாக பெருவழித்தடத்தை செயல்படுத்துவதற்கு டிட்கோ ஒரு வளர்ச்சி நிறுவனமாக செயல்பட்டு வருது அப்படின்னும் இந்த இன்ஸ்பேஸ் பற்றியும் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்பேஸ்னால் என்ன அப்படின்னா, இந்தியாவில் உள்ள அரசு சாரா நிறுவனங்களின் அனைத்து விண்வெளித்துறை நடவடிக்கைகளுக்கான ஒற்றை சாளர முகமை நிறுவனமாகும். இன்ஸ்பேஸுங்கிறது என்னென்னா, இந்தியாவில் உள்ள அரசு சாரா நிறுவனங்களின் அனைத்து விண்வெளித்துறை நடவடிக்கைகளுக்கான ஒற்றை சாளர முகமை நிறுவனம். ஸோ இந்த ரெண்டு நிறுவனமும் சேர்ந்து தான் தமிழகத்தில் விண்வெளி தொழில்களை ஊக்குவிக்க ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. சமீபத்தில் பார்த்திங்கன்னா, குலசேகரப்பட்டினத்தில் அந்த லான்ச்சிங் பிளேஸ், அதாவது ஏவுதளம் ஒன்று இந்தியாவோட 2வது ஏவுதளம் அமைக்கப்பட்டிருக்கு. அதை முன்னிட்டு தமிழ்நாடு அரசும் விண்வெளி பூங்கா ஒன்று அமைக்கிறதுக்காக பட்ஜெட்லேயே அறிவிச்சிருக்காங்க. இது போக ஏற்கனவே பார்த்தோன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற மகேந்திரகிரியில் அந்த இன்ஜினோட சோதனை மையம் இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தமிழகத்தில் விண்வெளித்துறையை ஊக்குவிக்கிறதுக்கான ஒரு முன்மாதிரியாக இருக்கிறதுனால தமிழ்நாடு அரசு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாடு அரசோட டிட்கோ நிறுவனம் இன்ஸ்பேஸ் நிறுவனத்துடன் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. இந்த நிலைமையில் இந்த டிட்கோ என்ன பண்ணுறாங்க, இன்ஸ்பேஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, டிட்கோ தமிழ்நாடு பாதுகாப்பு தொழில் துறை பெருவழித்தடத்தை செயல்படுத்துவதற்கான ஒரு முகமை நிறுவனமாகவும் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனத்துடன் செயல்பட்டு வருகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இன்ஸ்பேஸ் இந்தியாவில் உள்ள அரசு சாரா நிறுவனங்களின் அனைத்து விண்வெளித்துறை நடவடிக்கைகளுக்கான ஒற்றை சாளர முகமையாகவும் செயல்பட்டு வருது. ஸோ இந்த ரெண்டு நிறுவனம் சேர்ந்து தான் தமிழகத்தில் இந்த விண்வெளித்துறைக்கு ஊக்குவிக்க சில நடவடிக்கைகளை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஒரு விருது ஒன்று கொடுத்துருக்காங்க தமிழக அரசு சார்பில். பார்த்திங்கன்னா, பாஸ்டினா சூசேராஜுக்கு ஔவையார் விருது அப்படிங்கிறது. இந்த ஔவையார் விருது எதற்காக வழங்கப்படுதுன்னு பார்த்திங்கன்னா, இலக்கியத்துறையில் சிறப்பாக தொண்டாற்றி வரும் பாஸ்டினா சூசேராஜ் என்ற பாமாவுக்கு 2024ஆம் ஆண்டுக்கான ஔவையார் விருதை தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. பல்வேறு துறைகளில் முன்மாதிரியாக தொண்டாற்றிய பெண்களை ஊக்குவிக்கும் வகையில் ஆண்டுதோறும் சர்வதேச மகளிர் தினத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் ஔவையார் விருது வழங்கப்படுகிறது. இந்த வருஷத்துக்கான விருதை பார்த்திங்கன்னா, விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த எழுத்தாளரான பாஸ்டினா சூசேராஜ் என்ற பாமாவுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. இவர் இலக்கியத்தின் மூலம் தலித் மக்களின் குரலாக ஒலித்து சமூக தொண்டாற்றி வரும் முன்னணி எழுத்தாளர் ஆவார். இவர் எழுதிய கருக்கு என்ற புதினம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு 2000 ஆண்டின் கிராஸ் வேர்ட் புக்
அப்படிங்கிற விருதை வந்து பெற்றிருக்கு. இவரோட புதினம் பார்த்திங்கன்னா கருக்கு அப்படிங்கிறது தான் இவங்களோட புதினம். இப்போ இந்த ஔவையார் விருதை யார் வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசோட சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை. இது எந்த டேட்டில் வழங்கப்படுது அப்படின்னா, சர்வதேச மகளிர் தினத்தில் வழங்கப்படுது. இது யாருக்காக வழங்கப்படுது அப்படின்னா, பல்வேறு துறைகளில் முன்மாதிரியாக தொண்டாற்றிய பெண்களை ஊக்குவிக்கும் வகையில் இந்த விருது வழங்கப்படுது அப்படிங்கிற விருதை சொல்லியிருக்காங்க. தற்போதைய 2024 ஆண்டுக்கான இந்த விருதை வாங்கினவங்க பேர் பாஸ்டினா சூசியராஜ் அப்படின்னும், இவங்க வந்து விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தவங்கன்னும், இவங்க இலக்கியத்தின் மூலமாக தலித் மக்களுக்கான குரலாக ஒலித்து வருகிறார் அப்படின்னும், இவங்க எழுதிய புதினத்தோட பேர் பார்த்திங்கன்னா கருக்கு அப்படிங்கிறதையும், இந்த புதினத்துக்கு வந்து 2000 ஆண்டிற்கான கிராஸ் பேட் புக் விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ விருது வந்து முக்கியமானது. மக்களை தேடி மருத்துவத்திலையும் ஒரு சின்ன டேட்டா கொடுத்துருக்காங்க. குடியிருப்பு நலச்சங்கங்கள் ஒத்துழைப்புடன் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தை செயல்படுத்த சுகாதாரத்துறை வந்து இது பண்ணியிருக்காங்க. இது இன்னொரு வாட்டி ரீகால் பண்ணிக்கலாம். தமிழக சுகாதாரத்துறையின் எப்பயுமே ஒரு திட்டத்தை பொறுத்தளவை வழக்கமாக நான் சொல்கிறது தான், ஒரு திட்டம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது, அதோட நோக்கம் என்ன. மக்களை தேடி மருத்துவங்கிறது வீடு தேடி சென்று மருத்துவத்தை வழங்குறது தான் அதோட நோக்கம் வந்து அதிலே புரிஞ்சிடும். அது எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக சுகாதாரத்துறையின் மக்களை தேடி மருத்துவம் என்ற திட்டத்தை கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமனப்பள்ளியில் கடந்த 2021 ஆண்டு முதல்வர் வந்து தொடங்கி வச்சாங்க அப்படிங்கிற டேட்டாவை கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு சில தமிழ்லேயே திட்டங்கள் இருக்கிறதுனால அதோட மீனிங் புரிஞ்சிடும். அது எப்போ தொடங்கினாங்க, எங்கே தொடங்கினாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஸோ மக்களை தேடி மருத்துவம் எந்த மாவட்டம்? கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமனப்பள்ளி 2021 ஆண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. பொதேரி பகுதியில் எனக்கு என்ன அப்படின்னா, ஆறு பற்றி கொடுத்துருக்காங்க. ஆறுலேயும் ஸ்பெசிஃபிக்காக பவானி ஆறு பற்றி. பவானி ஆறை பற்றி என்ன சொல்கிறாங்க? பவானி ஆறு தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியானாலும் தனது ஓட்டத்தின் சிறு தொலைவிலேயே கேரளத்துக்குள் புகுந்து விடுகிறது. கேரளத்தின் அட்டப்பாடி அப்படிங்கிற வனப்பகுதியில் பார்த்திங்கன்னா 22 கிலோமீட்டர் பயணித்து மீண்டும் அத்திக்கடவு பகுதியில் தமிழகத்துக்குள் நுழைகிறது. குந்தா, பைக்காரா, கல்லாறு, மோயாறு, சிறுவாணி, கொடுங்கரை பள்ளம் ஆகிய இதன் துணை ஆறுகளாகும். இவை மட்டுமின்றி 12 சிற்றோடைகளும் பவானி ஆற்றின் நீராதாரங்களாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா சமீபத்தில் முந்திலாம் வந்து ஆறு அது எந்த மாவட்டத்தில் இருக்குது, எந்த மாநிலத்தில் இருக்குது, இந்த மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. இப்போலாம் துணையாறுகளை வச்சு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. துணையாறுகள் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இப்போ இதில் நிறைய இருக்கிறதுனால 3 ஆறை வந்து மொத்தம் 4 ஆப்ஷனில் 4 ஆறுகளை வச்சுட்டு இதில் 3 ஆறு வந்து இந்த பவானி ஆறோட சேர்ந்ததாக இருக்கும், ஒரு ஆறு வேறு ஆறோட துணை ஆறாக இருக்கும். அப்படி வச்சுட்டு கீழ்காணும் ஆறுகளில் எது வந்து பவானி ஆறோட துணை ஆறுகள் இல்லை, அந்த மாதிரி கேள்விகள் கேட்குறதுனால இப்போ வந்து நம்ம ஜாகிரஃபியில் இந்த ஆறுகளோட துணை ஆறுகளையும் தெரிஞ்சுக்கிறது நல்லதாகவே இருக்குது. ஸோ அந்த நிலைமையில் இப்போ நம்ம ஸ்கூல் புக்கிலே பவானி ஆறை பற்றி படிச்சிருந்தா கூட இது இன்னொரு டைம் ரீகால் பண்ணுறது நல்லது. அப்போ நம்ம ஆறுகளை பற்றி தெரிஞ்சுக்கும் போது அதோட துணை ஆறுகள் வந்து முக்கியமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, அந்த துணையாறுகள் சேர்ந்து தான் இந்த ஆறோட பலத்தை வந்து அதிகப்படுத்துறதுனால துணையாறு முக்கியமானதாக இருக்குது. அப்போ பவானி ஆறோட துணையாறுகள் எது அதெல்லாம் பார்த்தோம்னா, குந்தா, பைக்காரா, கல்லாறு, மோயாறு, சிறுவாணி, கொடுங்கரை பள்ளம் அப்படிங்கிறது பவானி ஆறோட துணையாறுகளை நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஸோ பவானி ஆறோட துணையாறு மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. நிதி ஆயோக் வந்து ஒரு கொள்கையை வெளியிட்டிருக்காங்க. என்னென்னா, மாநிலங்களின் கொள்கை உருவாக்கத்துக்கு ஒரு புதிய தளத்தை உருவாக்கியிருக்காங்க. மாநிலங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் சில கொள்கைகள் உருவாக்குவாங்க. ஸோ அந்த கொள்கைகள் உருவாக்குறதுக்கு புதிய தளம் ஒன்று நிதி ஆயோக்கு அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. மத்திய அரசு பார்த்திங்கன்னா கடந்த 2015 ஆண்டு திட்டக்குழுவை கலைத்துவிட்டு நிதி ஆயோக் அமைப்பை உருவாக்கியிருக்காங்க. இதோட நோக்கம் இதோட பணி என்னன்னு பார்த்தோன்னா, இந்தியாவை வளர்ச்சி பாதையில் முன்னெடுத்து செல்வதற்கான கொள்கைகளை பரிந்துரை செய்யும் பணியை தான் இவ்வமைப்பு கொண்டிருக்கிறது. இந்த நிலைமையில் அவங்க புதுசாக ஒரு தளத்தை உருவாக்கியிருக்காங்க. அதோட பேர் என்னென்னா நிதி ஃபார் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது. ஏன்னா மாநிலத்திற்கான கொள்கைகள் உருவாக்குறதுக்கு தான் அது உருவாக்குறதுனால நிதி ஃபார் ஸ்டேட்ஸ். ஸோ
ஸோ அந்த பேர்லேயே நம்ம இருக்கிறதுனால சில ஆப்ஷன்ஸ் வைக்கும்போது நம்மளுக்கு சின்ன கன்ஃபியூஷன் வரும். ஸோ அதனால் நிதி ஃபார் ஸ்டேட்ஸுங்கிறது மாநிலங்களுக்கான கொள்கைகள் உருவாக்குவது. நம்மளுக்கு நிதி ஆயோக் பார்த்திங்கன்னா சிலபஸ்லேயே இருக்கிறதுனால நிதி ஆயோக் சம்மந்தமாக கரண்ட் அஃபேர்ஸில் வர்றதை தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த நிலைமையில் இந்த நிதி ஆயோக் ஃபார் ஸ்டேட்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வேளாண், கல்வி, எரிஆற்றல், சுகாதாரம், திறன் மேம்பாடு, உற்பத்தி, சுற்றுலா, நகர்ப்புற மேம்பாடு, நீர் மேலாண்மை, சிறு குறு தொழில்நுட்பங்கள் உள்ளிட்ட 10 துறைகள் தொடர்புடைய தகவல்களை முக்கிய விவரங்கள் இந்த தளத்தில் உள்ளடக்கியிருக்கும். ஒவ்வொரு மாநிலமும் ஏனைய மாநிலங்களின் போக்குகளை அறிந்து கொள்ளவும் அதற்கேற்ப தங்கள் மாநிலங்களின் கொள்கைகளை உருவாக்குவதற்கு இந்த தளம் பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒவ்வொரு இப்போ ஏற்கனவே சில தகவல்கள் இருக்கும், அது போக சில மாநிலங்களில் இருக்கிற புது இன்னோவேட்டிவான விஷயங்களும் அந்த தளத்தில் அப்லோட் பண்ணப்படும். அதை பார்த்து மற்ற மாநிலங்கள் அதை முன்மாதிரியை எடுத்து கூட பண்ணலாம். அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு மாநிலமும் ஏனைய மாநிலங்களின் போக்குகளை அறிந்து கொள்வதற்கும் அதற்கேற்ப தங்களது மாநிலத்தின் கொள்கைகளை உருவாக்குவதற்கும் இந்த தளம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத நிதி ஆயோக் சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னா, ஸோ நமக்கு ஸ்கூல் புக்லேயே இருக்குது, திட்டக்குழுவை கலைத்து விட்டு நிதி ஆயோக் எப்போ உருவாக்குனாங்கன்னா 2015. இதோட பணி என்னன்னு பார்த்தோன்னா, இந்தியாவை வளர்ச்சி பாதையில் முன்னெடுத்து செல்வதற்கான கொள்கைகளை பரிந்துரை செய்யும். இந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படி கேட்கலாம் அப்படின்னா, இதை ஒரு கூற்றாக வச்சு கூட நிதி ஆயோக் 2015 உருவாக்கப்பட்டது, இந்தியாவை வளர்ச்சி பாதையில் முன்னெடுத்து செல்வதற்கான கொள்கைகளை இது பரிந்துரை செய்யும் அப்படிங்கிறது கூற்று காரணமாக கூட வைக்கலாம். ஸோ அது மாதிரி தெரிஞ்சுக்காங்க. அடுத்து நிதி ஆயோக் ஃபார் ஸ்டேட்டுங்கிறது தான் இந்த செய்தியோட முக்கியமான மைய கருத்து. இது மாநிலங்களின் கொள்கை உருவாக்கத்திற்கு புதிய தளமாக இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். நிதி ஃபார் ஸ்டேட்டு நமக்கு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா டக்குன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு மெமரி ஆன மாதிரி இருக்கும், ஆனால் ஆப்ஷன்ஸில் வச்சு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ண பார்ப்பாங்க. ஸோ இது மாதிரி விஷயங்களை எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.